விஜயநகரோட சாலையில வீர்வரா தன்னோட குதிரை மேல ஏறி உட்காந்து புறப்படும் போது அத பாக்குறவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாப்பாங்க. டப்புவோட அந்த மின்ற கண்கள், காத்துல பறக்கிற அந்த வாலு, அப்புறம் அதோட துள்ளலான வேகம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆனா எல்லாத்த விட ரொம்ப பிடிச்சிருந்தது உடாங்காக்கு. அட புடான்கான, சிறுக சிறுக சேமிச்சு புது துணியை வாங்கிக்கங்க. ஏய், போய் உன் வேலை என்னன்னு கவனி. டப்புவை அடையிற முயற்சியில உடாங்கா அப்பப்போ தடுமாறி குப்புற விழுவான். ஆனா அவன் அந்த முயற்சியை கைவிடவே இல்லை. இப்ப கடை மூடியாச்சு, அப்புறமா வா. விசித்திரமான ஆளா இருக்கானே. இது வந்துட்டாரு வீரவர், சிறுக சிறுக சேமிச்சு. உடாங்கா டப்புவை பார்க்கும் போதெல்லாம் அவன் கண்ணுக்கு அது குதிரையா தெரியல, பணம் மூட்டையா தெரிஞ்சது. என்னோட டப்பு. ஐயோ, அட பாவம், இன்னும் எவ்வளவு நாள் தான் அதுக்கு தவிடும் கொள்ளு கொடுத்து வளர்க்க போறாரோ. என்கிட்ட வித்துறேன், சிறுக சிறுக சேமிச்சு இதுக்கு ஊட்டச்சத்தா வாங்கி கொடுக்கறேன். அப்படி எனக்கு காசு தேவைப்பட்டா இதை விற்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஆனா இதுக்கு கொள்ளு தேவைப்படுது சேட், நான் அதை எடுத்துக்கிட்டுமா? மூட்டையில இருக்கு, சிறுக சிறுக சேமிச்சு. இந்த நாணயங்கள் இப்ப வாங்கினதுக்கும் முன்னாடி வாங்கினதுக்கும் கணக்கு சரியா போச்சு. அது கை நழுவி போயிருச்சே, பரவாயில்ல இருக்கட்டும். என்னைக்கு டப்பு என் கையில கிடைக்குதோ இந்த மாதிரி 10 மூட்டை பொற்காசுகளுக்கு அதை விற்க நான் வியாபாரம் பேசுவேன். சிறுக சிறுக சேமிச்சு. டடக் 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 டடக். இந்த குதிரையை நான் அடைஞ்சே தீருவேன், சிறுக சிறுக சேமிச்சு. வா என்னோட டப்பு. வா என்னோட வைரமே, என் முத்தே டப்பு. வா வா வாங்குறல்ல. அப்படியே உன் முதலாளி மாதிரியே உனக்கும் திமிரு ரொம்ப அதிகம். சிறுக சிறுக சேமிச்சு உனக்காக என்னெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்னோட டப்பு, அல்வா சாப்பிடுறியா? பூரி சாப்பிடுறியா? இந்த பாயாசம் சாப்பிடுறியா? ஏய், நீ குதிரையா இல்ல கழுதையா? சாப்பிடு, சிறுக சிறுக சேமிச்சு. சுத்தமான நெய்யில செய்யப்பட்டு இவ்வளவு பலகாரங்களை கொண்டு வந்திருக்கேன். உடாங்கா டப்புவை திருடுறதுக்காக வந்திருந்தான். அவன் என்ன யோசிச்சான்னா, ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம குதிரையை திருடிட்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துட்டோம்னா யாருக்கும் எந்த விஷயமும் தெரிய வராதுன்னு நினைச்சான். ஆனா அவன் நினைச்சது ரொம்பவே தப்பு. இங்க சத்தம் எப்படி? சிறுக சிறுக சேமிச்சு. ரூட் கிளியரா இருக்கு. உடாங்கா மூங்கேவியும் சூங்கேவியும் பார்த்த உடனே அவனோட மைண்ட்ல ஒரே ஒரு யோசனை தட்டுச்சு. என்ன இந்த ராத்திரியில இங்க? நீங்களும் எங்களை மாதிரியே இப்போ திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, உங்க 2 பேரையும் நான் கையும் களவுமா பிடிக்க வந்திருக்கேன். சத்தம் போட்டு எல்லாரையும் நான் கூப்பிட போறேன். உங்களை புடிச்சு கொடுத்து ராஜா கிட்ட பரிசு வாங்க போறேன். அவங்க 2 பேரும் பயந்து போய் மன்னிப்பு கேட்டாங்க. அப்பதான் உடாங்கா அவனோட அடுத்த விளையாட்ட விளையாண்டான். உடாங்காவோட அடுத்த திட்டம் என்னன்னா, அப்படி வீர்வரா வீட்டுல திருடு போயிடுச்சுன்னா அவனுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும். அப்புறம் வேற வழியே இல்லாம அவன் டப்புவை வித்தே ஆகணும்னு இவன் நினைச்சான். ஆனா சேட்டு, அந்த வீர்வரா வீட்டுல திருடுறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் உன்னோட திட்டமா? வீர்வரா உடாங்காவோட எல்லா திட்டங்களையும் கேட்டுட்டான். அதனால அவன்கிட்ட இருந்த நாணயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சுருக்கு பையில கல்ல நிரப்பி வச்சுட்டான்.
நாணயங்கள்லாம் எங்க இருக்கு? அட, என்னது இது? சீக்கிரம் வந்துரு, வெளியே வந்துரு. அட, இது வெளியே வர மாட்டேங்குதே. வந்துரு, வந்துரு. நாணயங்கள் கிடைச்சிடுச்சு. எனக்கும் கிடைச்சிருச்சு. உடாங்காக்கும் தெரியாது, மூங்கி சூங்கிக்காக்கும் தெரியாது. திட்டம் என்னவோ அவங்களோடது. ஆனா எந்திரம் வீர்வரா கிட்ட இருந்தது. என்னோட டப்பு வராம எப்படி போவான்? வந்துட்டான். சேட்டு, மறுநாள் வீட்ல நடந்த திருடும் அப்புறம் டப்புக்கு கொஞ்சம் கொள்ளு கடனா கொடுங்கன்னு கேட்டு வீர்வரா உடாங்கா கிட்ட சொன்னதும் அப்ப உடன்கா சொன்னா, என்னோட உயிரை நீ கேட்டா கூட நான் கொடுப்பேன்பா. சிறுக சிறுக சேமிச்சு. குதிரை புற்களோட நட்பு வச்சுக்கலனா அது வேற என்னத்தை சாப்பிடும்? இதுக்கு ஒரு யோசனை இருக்கு. பேசாம இந்த குதிரையை நீ வித்துற, 2 மூட்டை பொற்காசுகள் தரேன். 2 மூட்டை பொற்காசுகள்லாம் இருக்கட்டும் சேட்டு. ஆனா அதுக்கு பதிலா என்கிட்ட 10 சவுக்கடி நீ வாங்கணும். என்ன சரியா? சிறுக சிறுக சேமிச்சு எதுக்கு சவுக்கடிகள் வீர்வரா? என்னோட குதிரைக்கு கொஞ்சம் சேட்டைத்தனம் அதிகம். நீ 10 சவுக்கடி வாங்கிக்கிட்டனா இது பண்ற சேட்டைகளையும் நீ தாங்கிக்குவேன்னு நான் நம்புறேன். உடாங்கா ஒரு பக்கா வியாபாரி. 10 காசு முட்டைக்கான குதிரை 2 காசு முட்டைக்கு கிடைக்குது. அவன் என்ன யோசிச்சானா, இப்படி ஒரு காசுக்கு சவுக்கடிய பரவாயில்லன்னு யோசிச்சான். என்னோட டப்பு ஆரம்பமாகட்டும். வீர்வரா 2 மூட்டை காசை வாங்கிக்கிட்டு எல்லார் முன்னாடியும் சவுக்கடி கொடுக்க ஆரம்பிச்சான். ஒண்ணு. வீர்வரா சவுக்கால அடிச்சான். உடாங்கா அத வாங்கிக்கிட்டான். ஆனா அவன் வாங்குறது ஒண்ணும் லட்டு கிடையாது, சந்தோஷப்படுறதுக்கு. 2 3 4 5 6 7 8 மீதி இருக்க சவுக்கடிய சீக்கிரமா அடி. என்ன ஆச்சு? நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல சேட்டு. மிச்சம் 2 அடியை நான் அப்புறமா வந்து தரேன். ஆனா குதிரையை கொடுத்துட்டு போ. அத உனக்கு 10 சவுக்கடி கொடுத்ததுக்கு அப்புறமா தரேன். உடன்காவ என்ன முட்டாள் நினைச்சியா? ஐயோ என்னோட டப்பு. அந்த உடாங்காக்கு மீதி 2 சவுக்கடியும் கிடைக்கல, டப்புவும் கிடைக்கல. ஆனா அவன் பேராசைக்கான பலனை நல்லா அனுபவிச்சான். ஒரு நாள் விஜயநகரத்தோட ராஜா வித்யாதர் அப்புறம் அவரோட மந்திரி சாரங்கா 2 பேரும் மாறு வேஷத்துல நகர்வலத்துக்கு வந்தாங்க. ராஜ் மகாராஜா மகாராஜா, யாராவது உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஏடா கூடமா ஆயிடும். அட, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு அக்கம் பக்கம் கொஞ்சம் பாருங்க. ஜனங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அட, தண்ணீர்ல வந்தது கப்பலு. வாங்கம்மா, வந்து வாங்குங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம். நம்ம பிரஜைகள் ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் அங்க பாருங்க. அப்படி சந்தோஷம் இல்லாத ஒரு ஆளை கூட நம்மளால பார்க்கவே முடியல. மகாராஜா மன்னிச்சிடுங்க. யானையோட பற்கள் சாப்பிடும் போது வேற மாதிரியும், ஆனா சாப்பிடுறதுக்கு வேற மாதிரியும் இருக்கும். அதுக்கு அர்த்தம் எந்த மனுஷன் திருப்தியா இருக்கானோ அவன் தான் சந்தோஷமா இருப்பான். ஆனா உண்மையிலேயே எத்தனை பேர் திருப்தியா இருக்காங்க அத நாம விசாரிச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு மகாராஜா.
எனக்கு இந்த தகவல் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதாவது நீங்க எல்லாரும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு. நம்ம ராஜ்யத்துல உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையுதா இல்லையா? இங்க இருக்கிற ஜனங்கள்ல யாராவது சந்தோஷமா இல்லாம இருக்கீங்களா? நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் மகாராஜா. எனக்கு வியாபாரம் பண்றதுக்கு கூட வெளியே போகிறதுக்கு விருப்பம் இல்ல மகாராஜா. சிறுக சிறுக சேர்ப்பதன் மூலம் எங்களுடைய சமையல் அறையில உணவுகளுக்கு எந்த குறையும் இல்ல. எங்களுக்கு வேற என்ன தேவை மகாராஜா? ஆமா ஆமா, எங்களோட வியாபாரம் அப்புறம் எங்களோட தொழில் எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். நல்ல விஷயம் மந்திரியாரே. மகாராஜா மகாராஜா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மகாராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சந்தோஷத்துல ராஜ்யத்துல சந்தோஷமா இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாளைக்கு அரசு தோட்டத்தை திறக்க போறோம். அங்க நல்ல பல அரிய வகையான பழங்களும் பூக்களும் இருக்கு. அதை நீங்க எல்லாரும் சாப்பிடவும் செய்யலாம், உங்க பையில நிறைச்சி கொண்டு போகவும் செய்யலாம். அந்த அரச தோட்டம் அது ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான முக்கியமான தோட்டமா இருந்தது. அங்க ராஜா நாடு வெளிநாடுகள்ல இருந்து பழச்செடிகள் பூச்செடிகள்லாம் கொண்டு வந்து பராமரிச்சிட்டு இருந்தாரு. நீங்க எல்லாரும் தோட்டத்தை பார்த்து நல்லா அனுபவிங்க. தோட்டத்தோட பின்வாசல்ல மகாராஜா உங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாரு. இந்தாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு சுவையான பழங்களா? அற்புதமா இருக்கு. இந்த தோட்டம் வேற ஒரு உலகத்தை சேர்ந்தது மாதிரி தோணுது. அட நீங்கெல்லாம் உங்க பேச்சிலேயே நேரத்தை வீணாக்குங்க. நான் போறேன் என்னோட பைய நிறைக்க. சிறுக சிறுக சேர்த்துக்கிறேன். நான் படிச்சுக்கிறேன். எனக்கு 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 முதல்ல எனக்கு தான் எனக்கு தான் வேணும். இருப்பா, நான் எடுக்கிறேன். இருப்பா. அட எனக்கும் போடுங்க. நீங்க இன்னைக்கு தான் இந்த தோட்டத்தையே சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அதுக்குள்ள உங்க பையெல்லாம் நிறைச்சுக்கிட்டீங்களா? இந்த அழகான ருசியான பழங்களை விட வேற என்ன நல்லதா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். கொஞ்சம் முன்னாடி தான் போய் பாருங்களேன். இந்த தோட்டம் உள்ளுக்குள்ள இவ்வளவு பெருசா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. அடேங்கப்பா, ஆச்சரியம். தங்க பழங்களா, அற்புதம். அடேங்கப்பா, வைரம் முத்து வைடூரிய பூக்கலாம். இந்த தோட்டம் உண்மையிலேயே பெரிய அரச தோட்டம் மாதிரி தான் தெரியுது. இத நான் அடைஞ்சிட்டேன்னா பெரிய பணக்காரன் ஆயிருவேன். சிறுக சிறுக இவங்களே எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சிறுக சிறுக சேர்த்து அங்க பாருங்க மகாராஜா வராரு. வயிறுதெல்லாம் எங்க போச்சு? தங்க பழம். அட இத வச்சுக்க இடமே இல்லையே. இத கீழே போட்டுடுவோம். ஆட இது எனக்கும் வேணும்பா. உங்க மனசும் பையும் நிறைஞ்சிடுச்சுன்னா நாம போலாமா? மகாராஜா நம்ம எல்லாருக்காகவும் இன்னொரு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி வாங்க போலாம் மந்திரியாரே. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துடலாம்ல. சரியா சொன்னீங்க. போங்க போங்க, மகாராஜா உங்களுக்காக அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காரு. இது இவ்வளவு வேகமா ஓடுற ஆறா இருக்கு. இத எப்படி நாங்க தாண்டி போறது? ஆனா இத நம்ம தாண்டலனா அப்புறம் எப்படி மகாராஜா கிட்ட நம்ம போய் சேர்றது? அட நீங்களும் இருக்கீங்களே, இதை இப்படிதான் தாண்டி போகணும். வேற எப்படி பண்றது? யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் பொங்குறேன். இருக்கு.
யாராவது காப்பாத்துங்க. அந்த பையன் விட்டுடு, இல்லனா தண்ணியோட சேர்ந்து நீயும் நடந்து போயிடுவே. மாட்டேன், இந்த பையன் நான் விடவே மாட்டேன். சொன்னா கேளுப்பா, விட்டுடு. காப்பாத்துங்க. ஐயோ, என்னுடைய தங்க பழங்கள் எல்லாம் தண்ணியோட மிதந்து போயிடுச்சு. சீக்கிரமா போங்க, மகாராஜா காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆத்தோட வேகத்தை பார்த்தா ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்கே. நாம அங்க போகலன்னா மகாராஜா கோபப்படுவாரே. அப்படி போனா தங்க பழங்கள் இல்லாம நாமளும் இந்த தண்ணிக்குள்ள முழுகி போயிடுவோம். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? ஏய், உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? இப்படி பண்ணிட்ட? தங்க பழங்களை எல்லாம் தண்ணியிலேயே விட்டுட்ட. அப்ப ராஜாவை நாம அந்த பக்கம் போய் பார்க்கணும்னா இந்த பையன் நாம இங்கேயே விட்டுடணும் போல இருக்கே. எங்க போச்சு? என்னெல்லாம் யோசிச்ச, இப்படி ஆயிருச்சு. சிறுக சிறுக சேர்த்து வாப்பா போலாம். பழங்கள் கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டாம போயிருச்சு. நேத்து ஜனங்க ரொம்ப திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதா சொன்னவங்க இன்னைக்கு தங்க பழங்களுக்கு ஆசைப்பட்டதை பார்க்கும்போது ராஜா ரொம்ப கவலைப்பட்டாரு. ஆனா அங்க ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சாரு. ராஜா அவரை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போனாரு. அந்த ஆளோட முகத்துல சிரிப்பு தெரிஞ்சுது. ராஜா அந்த ஆளை அவர்கிட்ட வர சொன்னாரு. அவ்வளவு செல்வங்கள் உன் கையை விட்டு போயிடுச்சு, உனக்கு கவலையா இல்லையா? எதுக்கு கவலைப்படணும் மகாராஜா? உங்களோட அரசு தோட்டத்துல எங்களை சுத்தி பார்க்க சொல்லி வாய்ப்பு கொடுத்தீங்க. இது எங்களுக்கு கிடைச்ச கௌரவம், சந்தோஷமான விஷயம். சொல்ல போனா நான் தங்க பழங்களை பறிக்கவே இல்லை. நான் வயிறார ருசியான பழங்களை சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என் பொண்ணுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதை வர்றதுக்கு முன்னாடி தண்ணியில விட்டுட்டேன். மகாராஜா இதுக்காக தான் யாரு திருப்தியா இருக்காங்களோ அவங்க தான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்க. அற்புதம் சாரங்கா. சபாஷ். மத்தவங்களும் உன்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை கத்துக்கணும். அப்புறம் இந்தாங்க, இது அரசு தோட்டத்தோட முக்கியமான பழங்கள் உங்களோட மகளுக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. கடைசியில 2 பேரோட பூஜையை பார்த்து வனதேவதைக்கு சந்தோஷமாயிடுச்சு. உன்னுடைய கஷ்டம் என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் மகனே. இன்றிலிருந்து சில மாதங்களுக்கு பிறகு உன்னுடைய அரண்மனையில் ஒரு அழகான ராஜகுமாரி பிறப்பாள். ஆனால் அவளுக்கு ஒரு குறை இருக்கும். குறையா? எந்த மாதிரியான குறை தேவி? அவளுக்கு தினமும் புது துணிமணிகளை உடுத்திக் கொள்ள ஆசை தோன்றும். அவளுடைய இந்த பழக்க வழக்கத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய சங்கடம் தோன்றும். சரி, இப்பொழுது கூறு, நிச்சயமாக உனக்கு வாரிசு வேண்டுமா? தேவி, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட கொஞ்சம் கஷ்டமும் சேர்ந்து வருதுன்னா எங்களுக்கு பரவாயில்ல. அப்படியே ஆகட்டும். அந்த தேவியோட ஆசீர்வாதம் படி சில நாட்களுக்கு பிறகு ராஜாவோட அரண்மனையில சந்தோஷம் எதிரொலிச்சுது. வாழ்த்துக்கள் மகாராஜா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்னுடைய செல்ல மகள். கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த விஷயம் ராஜ்யத்துல பரவன உடனே முழு ராஜ்யமும் ராஜாவோட சந்தோஷத்தினால தீபாவளி மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காலங்கள் கடந்து போக போக அதே போல இளவரசி சித்திரலேகாவும் ரொம்ப அழகாயிட்டே போனா.
ஆ? ம். ஆ, இது தலையிலே வச்சுக்கிட்டு இருந்தா உங்க தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு நான் இதை போட்டுக்கிறேன். சரிங்க இளவரசி, ரொம்ப அழகா இருக்கு. ஆ, அட என்னது இது? வண்ணப்பொடிய தரையில போடக்கூடாது, அத பறக்க விடணும். ஆ? ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய விசேஷமான ஆடை எங்க இருக்கு? இதுவும் இருக்கு ராஜகுமாரி அம்மா. ஆ? ஆ? என்ன இது? ராஜகுமாரி சித்திரலேகா இந்த மாதிரி சாதாரண உடையை போட்டு பாலாம்? நான் சொன்னதுக்கு அப்புறம் கூட இதுல வைரத்தை நீங்க பதிக்கவே இல்லைல்ல? தங்க பூக்களை வச்சு வேலைப்பாடுகள் செய்ய சொன்னனே, அது எங்க? மன்னிச்சிருங்க ராஜகுமாரி அம்மா, நாங்க அமைச்சர்கிட்ட போனோம். ஆனா எங்களுக்கு தேவையான பொருட்கள் அங்க கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இங்க இருக்க உடைகள்ல ஏதாவது போட்டுக்கங்க. இந்த ராஜகுமாரி சித்திரலேகா ஒரு முறை ஒரு ஆடைய அணிஞ்சிட்டானா அதுக்கப்புறம் அதுல என் கை படவே படாது. ஆனா நீங்க என்ன உடுத்திக்க சொல்றீங்க? ராஜகுமாரியோட ரத்னங்கள் பதிச்ச உடைகள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. ராஜ கஜானா காலி ஆயிட்டே போச்சு. சித்திரலேகா அங்க வளர வளர அதே போல தேவியோட மகாராஜாவுக்கு கொடுத்த எச்சரிக்கை உண்மையாக ஆரம்பிச்சுது. ராஜ்யத்தோட கஜானா காலி ஆயிடுச்சா? அரண்மனையில நீங்க இருக்கீங்க, இத்தனை வீரர்கள் இருந்தும் இவ்வளவு பெரிய திருட்டு நடந்தது யாருக்குமே தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க, சீக்கிரமா அந்த திருடனை பிடிச்சு நம்ம சிறையில அடைங்க. மகாராஜா மன்னிக்கணும். ஆனா இதெல்லாம் ஒரு திருடனோட வேலை கிடையாது. எல்லா செல்வங்களும் ராஜகுமாரியோட உடைகளை தயாரிக்கிறதுலயே தீந்து போச்சு. என்ன உடைங்களை தயாரிக்கிறதுல? ஆமா மகாராஜா, இந்த ராஜ்யத்துக்கே பெரிய சங்கடமான சூழ்நிலை இது. நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் இதையே சொல்லி நான் சொல்ல வந்ததை கேட்கவே இல்லை. அதாவது ராஜகுமாரிக்கு என்ன தேவையோ கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் பொறுமையாயிரு ராஜகுமாரி, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க ராஜகுமாரி, இந்த ராஜ்யத்தோட பிரஜைகளையும் கவனிச்சாகணும். ராஜ்யம் முழுக்க கவலையில ஆழ்ந்து போச்சு. பிரச்சனையும் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதனால மகாராஜாவும் ஒரு யோசனை பண்ணாரு. ராஜா தேவி கிட்ட உதவி கேட்கறதுக்காக தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்தாரு. தேவி, உங்ககிட்ட உதவியை கேட்டு உங்க திருவடியை நாடி வந்திருக்கேன். கருணை காட்டுங்க தேவி. நீ இங்க வந்ததற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியும் மகனே. ஆரம்பத்திலேயே உனக்கு நான் எச்சரிக்கை விடுத்தேன், ஆனால் அப்பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னிக்கணும் தேவி, இப்ப எங்களோட சேர்ந்து எங்க ராஜ்யமும் பெரிய சங்கடத்துக்கு உள்ளாயிடுச்சு. உங்களால மட்டும்தான் எங்களுக்கு உதவ முடியும். அப்படியானால் சரி, உனக்கு உதவியாக நான் ஒன்றுதான் செய்ய முடியும். அதாவது நான் ராஜகுமாரிக்காக புது புது ஆடைகளை அனுப்பி வைக்க முடியும், அவ்வளவுதான். என்ன, நிஜமாவா? ரொம்ப நன்றி தேவி. ஆனால் கவனம் இருக்கட்டும் ராஜகுமாரி, இதற்கும் ஒரு நிபந்தனை உள்ளது. என்றாவது ஒரு நாள் நான் கொடுக்கும் ஆடையை வேறு யாருக்காவது கொடுத்தால் அன்றோடு எல்லாம் முடிந்துவிடும். அந்த மாதிரி எப்பவும் நடக்காது தேவி. அப்படியே ஆகட்டும். மறுநாள்ல இருந்து ராஜகுமாரிக்காக தினமும் புது புது உடைகள் வந்து சேர்ந்தது. அந்த உடைகளை அவ போட்டுக்கிட்டு அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா. இதே போல நாள் மாசம்னு காலங்கள் போச்சு. ஆனா மாறவே இல்லாதது ராஜகுமாரியோட சஞ்சலமான மனசு. ராஜகுமாரிக்கு தேவி அனுப்புற உடைகளை போட்டு போட்டு கொஞ்ச நாள்ல போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவ தேவிக்கு கொடுத்த வாக்கு அவளுக்கு மறந்து போச்சு. ரொம்ப அழகா இருக்கா? நான் அழகாதான் இருப்பேன். யார் இந்த அழகி? யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ராஜகுமாரியை விட யாரும் அழகா இருக்க முடியாது. ஆனா எனக்கு என்ன வந்தது? அட, ராஜகுமாரினா அழகுதானே.
அவங்க கிட்ட விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு. ஆனா இவ சாதாரண உடையில கூட எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? நான் ஒரு தெய்வீக உடை அணிஞ்சிருக்கேன், தேவி கொடுத்த ஆபரணங்களையும் போட்டிருக்கேன். ஆனா இவ எப்படி பார்க்க இவ்ளோ அழகா இருக்கா? அப்ப இவ போட்டிருக்கிற உடையில தான் இது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த பூமியில அழகான உடைனா அது என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். இங்க பாருங்க. அட ராஜகுமாரி, நீங்க எப்படி இங்க? வணக்கம் ராஜகுமாரி. இங்க பாரு, நான் இப்ப கண்காட்சிக்கு போய் ஆகணும். அங்க யாராவது என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்ப பிரச்சனை ஆயிடும். அதனால என்னுடைய இந்த உடைக்கு பதிலா உன்னால உன் புடவை எனக்கு கொடுக்க முடியுமா? என்னுடைய புடவையா? நீங்க என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? நிச்சயமா இல்ல. சரி சரி. என்ன இது? நான் எப்படி இங்க வந்தேன்? நான் கூறிய நிபந்தனையை மறந்து விட்டாய். நான் கொடுக்கும் வஸ்திரத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்து என்னுடைய நிபந்தனையை நீ மீறி விட்டாய். அதற்காக உனக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேனே, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தேவி. நான் கொடுத்த உத்தரவை மீறியதற்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. நீ இப்பொழுதே இந்த உலகத்தை விட்டு போயாக வேண்டும். இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ணிடாதீங்க தேவி. If you like this video, subscribe to our channel Murthy Media.